வணக்கம். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்னைக்கு நாம் பேச போறோம் சோரியாசிஸில் குளிர்காலத்தில் ஏன் அதிகமாக பட்டைகள் உருவாகின்றன என்பதை பற்றி. குளிர்காலத்தில் தோல் மிகவும் உலர்வாகி விடுகிறது. குளிர் காற்றுகள் வீசுகின்றன மற்றும் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் மிகவும் குறைந்து விடுகிறது. இதன் காரணமாக நம் தோலில் இயற்கையான ஈரப்பதம் குறைந்து விடுகிறது. தோல் உலர்வாக இருக்கும்போது சோரியாசிஸில் உள்ள பட்டைகள் மேலும் உலர்ந்து அவை உரிந்து விழ ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் சோரியாசிஸ் குளிர்காலங்களில் மிகவும் விரைவாக தூண்டப்படுகிறது. இரண்டாவது காரணம் என்பது சூரிய ஒளி குறைவாக கிடைப்பது. குளிர்காலங்களில் சூரிய ஒளி வெளிப்பாடு குறைந்து விடுகிறது. சூரிய ஒளியால் நம் உடலில் வைட்டமின் டி உருவாகிறது. இது தோல் செல்களின் மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. சூரிய ஒளி குறைவாக இருந்தால் உடலில் வைட்டமின் டி உருவாகும் அளவு குறைகிறது. இதனால் தோல் செல்கள் மிக வேகமாக உருவாகி உடலில் பட்டைகள் அதிகரிக்கின்றன. மூன்றாவது காரணம் என்பது குளிர்ந்த காற்றும் சூடான நீரும். குளிர்காலத்தில் மக்கள் சூடான நீரில் குளிக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் குளிக்கிறார்கள். இதனால் தோலில் மேலும் உலர்ச்சி ஏற்படுகிறது. உலர்ச்சியின் காரணமாக அரிப்பு அதிகரிக்கிறது மற்றும் பட்டைகள் மேலும் அதிகமாகின்றன. அதனால்தான் நான் எப்போதும் பரிந்துரைக்கிறேன், சோரியாசிஸ் நோயாளிகள் ஒருபோதும் சூடான நீரில் குளிக்கக்கூடாது என்று. இளஞ்சூடான நீரை பயன்படுத்துங்கள். அடுத்து நான்காவது காரணம் மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை முறையை சார்ந்த காரணிகள். குளிர்காலங்களில் பெரும்பாலும் மன அழுத்தம் அதிகரிப்பதாக காணப்படுகிறது. ஏனெனில் நோயாளிகள் அல்லது பொதுமக்கள் குறைவாக உடற்பயிற்சி செய்கிறார்கள் மற்றும் குறைவாக பசுமை காற்றும் கிடைக்கிறது. இது சோரியாசிஸ் அதிகரிக்க உதவுகிறது. என் பரிந்துரை என்னவென்றால், சோரியாசிஸ் உள்ள நோயாளிகள் குளிர்காலத்திலும் உடற்பயிற்சியை தொடர வேண்டும் மற்றும் தங்களது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த யோகா, தியானம், ஏரோபிக்ஸ் போன்ற உடற்பயிற்சிகளை தொடர வேண்டும். ஏனெனில் இதனால் குறைந்தபட்சம் உங்கள் சோரியாசிஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தொற்று தூண்டிகள். குளிர்காலத்தில் மூச்சு தொற்றுகள், உதாரணமாக சளி, இருமல் போன்றவை அதிகரிக்கின்றன. இவை நோய் எதிர்ப்பு அமைப்பை தூண்டுவதால் சோரியாசிஸில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. நம்முடைய சோரியாசிஸின் அறிகுறிகள் அதிகரிக்க தொடங்குகின்றன. தோலில் படலங்கள் அதிகரிக்கின்றன. இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் குளிர்காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று. அதனால் உங்கள் சோரியாசிஸில் அதிகரிப்பு ஏற்படாமல் இருக்கும். உங்கள் தோல் படலங்கள் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும். குளித்த உடனே ஒரு தீவிர ஈரப்பதம் வழங்கும் கிரீம் பயன்படுத்துங்கள். அதற்கு நான் தேங்காய் எண்ணெயை பரிந்துரைக்கிறேன். மிகவும் சூடான நீரில் குளிக்க வேண்டாம். சிறிது வெப்பமான நீரில் குளிக்கவும். தினமும் சிறிது நேரம் சூரிய ஒளியில் உட்காருங்கள். குளிர்காலத்தில் வைட்டமின் டி அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கவும், தியானம் செய்யவும், நடைபயிற்சிக்கு செல்லவும் மறக்காதீர்கள். ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் அதை நேரத்திலேயே சிகிச்சை செய்யவும். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இந்த முறைகளை பின்பற்றினால் இந்த குளிர்காலத்தில் உங்களுக்கு குறைவான சிரமம் இருக்கும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அனுபவத்தை கருத்து பகுதியில் பகிரவும். மேலும் சோரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளவும். நன்றி.